நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மனசுலயும் உருவான ஒரு காதல் கதையை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கிட்டத்தட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அவர் வந்துட்டு 1980லாம் வந்துட்டு பயங்கர பீக்ல இருந்தார். கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம அடுத்தடுத்து படங்கள்ல அவர் நடிச்சுட்டே இருந்தாரு. மார்னிங் ஒரு படப்பிடிப்புல இருந்தாரு, அடுத்து ஈவினிங் பாத்தீங்கன்னா வேற ஒரு படப்பிடிப்புல இருப்பாரு. இப்படி ரொம்ப பீக்ல பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு அயன்மேனா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்திருந்தாரு. அந்த டைம்ல தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா தில்லு முள்ளுன்ற படத்தை வந்துட்டு சௌகார் ஜானகி அம்மா அவங்க வீட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. கே பாலச்சந்தர் சார் டைரக்ஷன்ல இந்த படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே பிஸியாக தானே இருக்கும். ஒரு படம் வந்து ஷூட்டிங் நடக்கிறதுனால எல்லாருமே பிஸியாக தான் இருப்போம். ஸோ அந்த டைமில் அதே டைமில் தான் வந்துட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருந்தாங்களாம். அப்போ பார்த்துட்டு எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்துட்டு காலேஜில் ஒரு மேகசின் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அட்டைப்பட ஸ்டோரிங்கிற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். அதுக்கு இன்டர்வியூ எடுக்கணுன்றதுக்காக எத்திராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரஜினி